மேரேஜ் ஆகுதுன்னா உங்க வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து உங்க நேமை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி அதுல உங்க நேம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பௌஸோட நேமையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேபி வந்ததுக்கு அப்புறம் அந்த பேபியோட நேமையும் உங்களோட ரேஷன் கார்டுல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல உங்க வீட்ல யாரும் டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட நேமை உங்களோட ரேஷன் கார்டுல இருந்து நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இன்னுமே நேம் ஆட் பண்றதும் நேம் ரிமூவ் பண்ணாமலே இருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு எங்க போய் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்க. அதுக்கு ஏதோ அலையணுமா இல்ல ரொம்ப செலவாகும் சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றாடுங்கிறது வெறும் அரிசி பருப்பு சக்கரை வாங்குற கார்டு மட்டும் இல்ல, அது கவர்மெண்டோட ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப். உங்களுக்கு வர நிறைய ஸ்கீம்ஸ் அந்த ரேஷன் கார்டு மூலமா மட்டும் தான் வரும். அதனால அந்த கார்டுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா ஸ்கீமுமே உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். சப்போஸ் உங்க ரேஷன் கார்டுல ஏதோ மிஸ்டேக் இருந்ததுன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எதுவுமே இனிமேல் உங்களுக்கு வராம கூட போகலாம். இப்போ உங்களோட ரேஷன் கார்டுல நேமை எப்படி ஆட் ஆர் ரிமூவ் பண்றது தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல இங்க பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அங்க உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அது எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும்னா உங்களோட ரேஷன் கார்டோட ஒரு மொபைல் நம்பரை நீங்க லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுமே கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதை இங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். அந்த பேஜ்ல உங்களோட ரேஷன் கார்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இங்க இருக்க அட்டை பிறழ்வுகள்ங்கிற ஆப்ஷனை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்லயும் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இங்க இருக்க சேவையை தேர்வு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு யாரும் மெம்பர் நேம் ஆட் பண்ணணும்னா உறுப்பினர் சேர்க்கைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க மெம்பரை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க யாரோ ஒரு நேமை ரிமூவ் பண்ணணும்னா அப்ப வந்து உறுப்பினர் நீக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அங்கெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்க மேரேஜ் ஆனதுனால ரிமூவ் பண்ண பாக்குறீங்கன்னா அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை இங்க நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வேற யாரோ டெத் ஆனதுனால அவங்களோட நேமை நீங்க ரிமூவ் பண்ணலாம்னு பாக்குறீங்கன்னா அவங்களோட டெத் சர்டிபிகேட்டை நீங்க இங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆப்ஷன்ல நீங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஆப்ஷனை நீங்க ஃபில் பண்ணணும். திருமண சான்றிதழ்ங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இப்போ உங்க ரேஷன் கார்டுல இருக்க மெம்பர் லிஸ்ட் எல்லாம் வரும். இதுல யாரை ரிமூவ் பண்ண போறீங்களோ அவங்க நேமை மட்டும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க பதிவு செய்யுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு ஒரு நம்பர் ஷோ ஆகும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த நம்பர் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்குன்னு சொல்லி எஸ்எம்எஸ் ஆகும் வந்துரும். இனிமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல உங்க சீனியாரிட்டி படி உங்களோட நேம் ஆட் ஆர் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க.